ஒரு சக சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்து மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் வைத்திருக்கின்றார்கள். நானும் கோயில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கலைஞர் அவர்களும் அவரை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். இது ஜனநாயக நாட்டில் ஒரு காவல் நிலையத்தில் வைத்திருந்தாலோ சிறைச்சாலையில் வைத்திருந்தாலோ பார்ப்பதற்கு அனுமதி உண்டு. இது பார்ப்பதற்கு கூட அனுமதி வழங்கப்படவில்லை. இதிலிருந்து இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்கின்ற அடிப்படையில் இந்த ஆட்சி தறிகட்டு ஓடிக்கொண்டு இருக்கின்றது. விரைவில் இந்த ஆட்சியினுடைய ரோல் சீக்கிரமாக முடிவுக்கு வரும். ரீல் போட்டுட்டு இருக்கக்கூடிய ஆட்சி உடைய ரோல் சீக்கிரமாக முடிவுக்கு வரும். எத்தனை பேரிகாட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு, காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு எத்தனையோ 3 அடுக்கு பாதுகாப்பு. இங்கே என்ன தமிழ்நாடு என்ன தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய நாடா? ஜனநாயக நாடை காட்டாட்சி நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த காட்டாட்சி விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அவங்க அனுமதி இல்லைங்க, ஒரு காரணம் இல்லை, அனுமதி இல்லைங்க. நாங்கள் சக சட்டமன்ற உறுப்பினர் அவரை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றோம். எங்களை அனுமதிகள்லாம் சொன்னோம். நாங்கள் மட்டும் தான் போறோம். நாங்கள் 10 பேரை கூட்டிட்டு போறோம் நாங்கள் சொல்லலை. எல்லா அதிகாரி சொல்ல மேல இருந்து உத்தரவுங்க. எந்த மேலிடம் சொல்லி தெரியல. திட்டமிட்டே புறக்கணிக்கிறாங்களா? நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. ஆமா, யாரும் அவரை மன ரீதியாக காயப்படுத்த வேண்டும். ஒரு மருத்துவமனையில் இருப்பவரையோ சிறைச்சாலையில் இருப்பவர்களையோ பார்ப்பது ஒரு மனிதாபிமான அடிப்படையிலோ அல்லது சக நண்பர் பார்ப்பது இதெல்லாம் கடமை. இதை கூட மறுக்காங்கன்னா அப்போ இந்த ஆட்சியினுடைய அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. பழி அவங்க சேட்டிஸ்ட் மனப்பான்மையோட நடந்துட்டு தொடர்ந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் கைது செஞ்சுட்டே இருக்காங்க. ஆமா, ஏதாவது பேரம் பேசி படிக்கட்டும்னு சொல்லி பார்க்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அப்படின்னா பயந்துருவாங்க திமுக காரங்க அதுக்கு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட நடக்காங்க. ஒரு காலம் திமுக தொண்டை, ஒரு சாதாரண தொண்டை. இப்போ யாரும் இங்கே இருக்கவங்களாம் யாரும் கூப்பிட்டு வந்திருக்காங்க, அவங்களும் வந்திருக்காங்க. அதனால் திமுக தொண்டை எந்த தொண்டனும் அடிபணிய மாட்டான், எந்தனுடைய அடக்குமுறைக்கும் கட்டுப்பட மாட்டான்.